ஹாய் மக்களே, இந்த சூப்பரான மீன் வச்சு தாங்க அருமையான ஒரு வறுத்த மீன் கிரேவி பண்ண போகிறோம். சூப்பரான மீனுங்க இது. இந்த கிரேவிக்கு நீங்கள் இந்த மாதிரி முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க. கண்ட மீனாக இருந்தாலும் ஓகே தான், நல்லாயிருக்கும். மீனை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி நம்ம அதை போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். வெங்காயத்தை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவிக்கு நல்லா சூப்பராக வரும். வெங்காயத்தை வந்து பேஸ்ட்டாக அது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதை நல்லா நம்ம வதக்கிட்டு அந்த மசாலா எண்ணெய் தனியாக அந்த எண்ணெய் பிரித்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி. சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் செம்மையாக இருப்பார். அழகாக சூப்பராக இருப்பார் டேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கணும், தக்காளி விதை சேர்த்துங்க, தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இது நல்லா வந்து சேர்ந்து உருண்டு பிரண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலான்னு பார்த்தா பெரிய மசாலாலாம் இல்லைங்க, வெறும் மிளகு, ஜீரகம், சோம்பு, ஒரு பிஞ்சு வெந்தயம், ஒரு பிஞ்சு கடுகு, இதெல்லாம் நம்ம வறுத்து தனித்தனியாக பொடியாக அரைச்சிக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகா, காரம் உப்புன்றது நம்மளுடைய விருப்பம் தாங்க இது. ஆனால் இது காரம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இது கிரேவி வந்து செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி கிரேவி ரெடியானதும் மீன் அது மேலே வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதுமாரி மீனை வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பொடி தூவி அதே அந்த சூட்லேயே அந்த மீனை வந்து அப்படியே அந்த மீனை வச்சு அப்படியே பரட்டி அப்படியே கொஞ்ச நேரம் அதை ஆறுற வரைக்கும் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அதன் பிறகு நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. சாப்பிடும்போது அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நம்ம கடிபடும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.